வணக்கம் நண்பர்களே. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்தி தெரியுமா? பாதாம், பிஸ்தா, முந்திரி வாங்க முடியலனாலும் பரவாயில்ல. இந்த சாதாரண வேர்க்கடலைய நீங்க தினமும் சரியான முறையில சாப்பிட்டா உடலுக்கு உடல் சக்தி, மூட்டு பலம், இதயத்திற்கு பாதுகாப்பு, மூளைக்கு கூர்மை, வயதானவர்களுக்கு சுறுசுறுப்பு இப்படின்னு பல அற்புத நன்மைகள் கிடைக்கும். ஆனா எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தவறாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும்? இந்த வீடியோல எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வேர்க்கடலை ஏன் ஏழைகளுடைய பாதாம் என்று சொல்றார்கள் தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை நிறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னா, வேர்க்கடலைங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது. அதுவும் ஒரு சாதாரண பொருளே இல்ல. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, புரோட்டீன்ஸ் அதிக அளவுல இருக்குது, ஹெல்த்தி ஃபேட் வந்து இருக்குது, ஃபைபர் இருக்கு, விட்டமின் இ இருக்குது, மெக்னீசியம் இருக்கு, சிங்க் இருக்குது, பயோட்டின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. 100 கிராம் வேர்க்கடலையில 25 கிராம் புரோட்டீன் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது, அதிகமான சக்தி வந்து இருக்குது. அதனால தான் இதை ஏழை மக்களுக்கு வந்து பாதாமுக்கு ஈக்குவலா சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏழைகளின் பாதாம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இதுதான். ஏன்னா பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வேர்க்கடலையில இருக்குது. ஸோ எல்லாருனாலையும் போய் பாதாம் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல, ஆனால் வேர்க்கடலை ஈஸியாக வாங்கி சாப்பிடலாம். ரெண்டுலேயும் ஒரே ஊட்டச்சத்து தான் இருக்கு. அதனால தான் ஏழைகளின் பாதாம் அப்படின்னு வேர்க்கடலையை சொல்றாங்க. வயதானவர்கள், வேலை அதிகம் செய்கிறவர்கள், உடல் பலவீனம் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு இயற்கை டானிக் மாதிரி வேலை செய்யும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சத்து டானிக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டல்லாக இருக்காங்க, உடல் பலவீனமாக இருக்காங்க, அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்து டானிக் வாங்கி குடிப்பாங்க. ஆனால் வேர்க்கடலை நீங்கள் சரியான முறையில் தினமும் எடுத்துக்கிட்டாலே போதும். எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ தேவையில்லை. இயற்கை முறையில் அவங்க ஆரோக்கியமாக்கப்படுவார்கள். ஸோ அடுத்து இதனுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் பார்த்தரலாம். இதயத்தை காப்பாற்றுறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. பலருக்கும் இப்ப ரத்த அழுத்தம், அதாவது பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட்ல பிளாக்கேஜ், ஹார்ட் அட்டாக் பயம். ஆனா தினமும் நம்ம அளவா வேர்க்கடலை சாப்பிட்றவங்களுக்கு கெட்ட கொழுப்பு வந்து குறையும், நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் இதயத்திற்கு ரொம்பவுமே நல்லது. முக்கியமா வறுத்த வேர்க்கடலை, பூண்டு, சிறிதளவு கருப்பட்டி, இந்த காம்பினேஷன் உடம்புக்கு அவ்வளவு அற்புதமான சக்தியை தரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலையை சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகி கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் கூடாது. நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை வந்து எரிக்கிறதுக்கு பயன்படும். ஸோ நல்ல கொழுப்பு நம்ம இதயத்திற்கு ரொம்பவே முக்கியமானது. அது வேர்க்கடலையில் இருக்குது. அடுத்து வேர்க்கடலை மூளையோடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய பேருக்கு, முக்கியமா வயதானவர்களுக்கு மறதி பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய பெயர் கூட சில நேரத்துக்கு மறந்துடுவாங்க. யாராவது உங்க பெயர் என்னன்னு கேட்டா கூட யோசிச்சு தான் சொல்லுவாங்க. பேச வந்ததே மறந்து பேசுவாங்க. ஆனா வேர்க்கடலையில இருக்கக்கூடிய விட்டமின் பி3, நயாசின், ஹெல்த்தி ஃபேட், இது மூணுமே மூளைக்கு ரொம்ப ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ படிக்கிற குழந்தைகள் முதல் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ காலை நேரத்தில் ஊற வைத்த வேர்க்கடலையை சாப்பிட்டா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாகும், நினைவாற்றல் அதிக அளவில் மேம்படும். ஸோ ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலையை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். அடுத்த நன்மை என்னன்னா, உடல் பலம் மற்றும் தசை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமா ஜிம்முக்கு போறவங்களுக்கு ரொம்பவே புரோட்டீன் சத்து ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால அதை ஈக்குவல் பண்றதுக்கு புரோட்டீன்ஸ், எனர்ஜி இது எல்லாமே தேவை. இந்த வேர்க்கடலையில வந்து நிறையவே புரோட்டீன் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பீனட் பட்டர் வந்து சாப்பிடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வேர்க்கடலையில் புரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கு. புரோட்டீனுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது உடம்பு பலவீனம், எடை குறைவு, தசை சோர்வு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இது பயன்படுது. தசை வளர்ச்சிக்கு முக்கிய உணவா இந்த வேர்க்கடலை இருக்கு. அது தசைகளை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பயன்படுது. தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் ஒரு டம்ளர் பாலையும் நம்ம எடுத்துட்டு வந்தா உடம்பு மெதுவாகவே ஸ்ட்ராங் ஆக்கப்படும், பலம் பெற ஆரம்பிக்கும். ஜிம்முக்கு போறவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பா அவங்க வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை
வேர்க்கடலையை டெய்லியும் எடுத்துக்குவாங்க. ஸோ டெய்லியும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை நம்ம வேக வச்சு எடுக்க முடியலைன்னா அதை நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி 1 கிளாஸ் டம்ளர் பால் டெய்லி குடிக்கிறதுல 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பவுடரை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். முக்கியமாக வயதானவர்களுக்கு மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும், தசைகள் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நடக்கும் போதெல்லாம் ரொம்ப வீக்காக தான் நடப்பாங்க, சிலர்லாம் நடக்கும்போது விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேர்க்கடலையை நம்ம டெய்லியுமே கொடுக்கலாம். வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு கொடுக்கலாம். இது பெரியவங்களுக்கு மிகவும் ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு முக்கியமான நன்மையை கொடுக்கக்கூடியது வேர்க்கடலை மூட்டு வலிங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசை தாண்டிட்டாவே மூட்டு வலி, கை கால் வலி இது எல்லாமே வந்துடுது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மாறிடுச்சு. ஸோ மூட்டு வலியையும் எலும்புகளை ஸ்ட்ராங்காக்குறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. வயசு ஆக ஆக சிலருக்கு மூட்டு வலி அதிகமாகவே வர ஆரம்பிச்சிடும். முழங்கால் வலி, கால் வலி, எலும்பு பலவீனம் இது எல்லாமே இப்போ சாதாரணமாக ஆயிடுச்சு. ஆனால் வேர்க்கடலையில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கும் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக குறிப்பாக பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க வேர்க்கடலையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உடனடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த வேர்க்கடலை. நம்ம எல்லாருமே ஒர்க் போயிட்டு இருப்போம். திடீர்னு மதியான நேரத்தில் ஒரு சோர்வாக ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், டீ குடித்தா சரியாயிரும், ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் நீங்கள் ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாம டீயும் குடிக்காமல் அதுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலையும் 1 கிளாஸ் சுக்கு காப்பியையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மெதுவாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எப்பெல்லாம் நீங்கள் சோர்வாக இருக்கீங்களோ அப்போ எல்லாமே ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை சாப்பிடுங்க, உங்களுக்கு உடனடியாகவே எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளோ நேரம் வேர்க்கடலையுடைய நன்மைகளை பார்த்தோம். இப்போ தான் இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. வேர்க்கடலை எப்படி சாப்பிடணும்னா ஊற வைத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இரவில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடலாம். இதனால் நல்ல ஜீரணம் நடக்கும். நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உங்கள் உடலில் உறிஞ்சப்படும். அடுத்து வறுத்தும் சாப்பிடலாம். எண்ணெய் இல்லாமல் வறுத்து நீங்கள் சாப்பிடலாம். அது கூட சிறிதளவு பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, வேர்க்கடலையை நீங்கள் சட்னி வச்சும் சாப்பிடலாம். இட்லி, தோசைக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உங்கள் உடல் ஆரோக்கியமாக்கப்படும். தேங்காய் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பேர் வீட்டில் தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இதெல்லாம் பயன்படுத்துவீங்களா, அதுக்கு பதிலாக வேர்க்கடலை சட்னியாக பயன்படுத்துறது ரொம்பவே உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்த மெத்தட் என்னென்னா, டெய்லி ஒரு வேர்க்கடலை உருண்டைங்க. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலையை உருண்டையை டெய்லி ஒரு உருண்டை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்ந்த அந்த உருண்டை, அதாவது வேர்க்கடலை லட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை கொடுத்தீங்கன்னா ரத்த சோகை குறையும். முக்கியமாக பெண்களுக்குங்க, அந்த மாதவிடாய் டைமில் வரக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த ரத்த சோகை பிரச்சனை வரும். முக்கியமாக அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த வேர்க்கடலை லட்டை டெய்லி 1 எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். ஸோ அந்த ஹச்பி ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வேர்க்கடலை லட்டை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க உடலுக்கு நல்லாவே ஒரு இம்யூனிட் பவர் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான மொத்த ஆற்றலும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களும் கண்டிப்பாக டெய்லி ஒரு வேர்க்கடலை உருண்டை எடுத்துக்கிறது ரொம்பவே. ஸோ வேர்க்கடலையை சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை கூடும், அதனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி ஒரு கைப்பிடிக்கு மேலே சாப்பிடவே கூடாது. சிலருக்கு அலர்ஜி எல்லாம் வரும், சிலருக்கு ஜீரண பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு கைப்பிடி மட்டும்தாங்க சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு சாப்பிட்றது அதிகம். அதே மாதிரி வேர்க்கடலையை மட்டும்தான் சாப்பிடணும். அது கூட உப்பு சேர்க்கறது, காரமாக சேர்க்கறது, எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியங்க. வயதானாலும் இளமையை தரக்கூடிய ஒரு உணவுனா அது வேர்க்கடலை தாங்க. ஏன்னா வேர்க்கடலை இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்
தோல் சுருக்கத்தை குறைக்கிறதுக்கும், உடல்ல ஏஜிங்ல இருந்து மெதுவாக்குறதுக்கும், முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. அதே மாதிரி முடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய ஸ்கின்னை பளபளப்புன்னு வச்சுக்கிறதுக்கும், முகத்தை பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும், அது ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால தான் கிராமத்தில் பழைய காலத்தில் பெரியவர்கள் தினமும் வேர்க்கடலையை சாப்பிட்டார்கள். 80 வயதிலையும் 20 வயது போல ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருந்தார்கள். நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய எளிமையான இந்த ஏற்கடலைய சரியான முறையில சாப்பிட்டா மருத்துவ செலவு குறையும், உடம்பு பலம் பெறும், வயதானாலும் சுறுசுறுப்பாக வாழ முடியும். ஆனால் நினைவுல வைங்க, எந்த உணவையும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாக்கப்படும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுங்கிறது ஆரோக்கியமானது. தினசரி வாழ்க்கையில இந்த ஒரு உணவை சேர்த்துக்கிறங்க. கண்டிப்பா உங்க உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.